வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னா என்ன, கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் எதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தர போகிறோம், அண்ட் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் ரிலேட்டடான ஒர்க் ஷீட்ஸ் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அண்ட் ஆக்டிவிட்டி ஒரு கேம் மாதிரி எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் பிளெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டு லெட்டர் சவுண்ட் ஜாயின் பண்ணி உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கேட்கும். அதுதான் கான்சனன்ட் பிளெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சொல்கிறேன். பில், இது ஒரு கான்சனன்ட் பிளெண்ட். பிஎல் ரெண்டும் ஜாயின் பண்ணி பில் அப்படின்ற சவுண்ட் கொடுக்கும். இந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெட்டர் சவுண்ட்ஸுமே உங்களுக்கு கேட்கும். அதாவது பியோட சவுண்டும் கேட்கும், எல்லோட சவுண்டும் கேட்கும். பில். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்லேயே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இனிஷியல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ், ஃபைனல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். வேர்டோட பிகினிங்கில் வர்றது நம்ம இனிஷியல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னு சொல்லுவோம். வேர்டோட ஃபைனல் பார்ட்டில் வர்றது ஃபைனல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு இனிஷியல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஃபைனல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸில் 3 லெட்டர் வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ குழந்தைங்களுக்கு 3 லெட்டர் வேர்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக ரீட் பண்ணி பிளெண்ட் பண்ணுவாங்க. இனிமேல் பெரிய பெரிய வேர்ட்ஸ் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி பெரிய பெரிய வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு இந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்க ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய வேர்டு, இப்போ ஒரு 5 லெட்டர் 6 லெட்டர் வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர் சவுண்டையுமே சொல்லி அவங்க படிக்கும்போது அந்த லாஸ்ட்டில் வரும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ளோ மிஸ் ஆகிடும். அதனால் அந்த வேர்டை பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அவங்க ஈஸியாக அந்த வேர்டை பிளெண்ட் பண்ணிடுவாங்க. நிறைய கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் இருக்குது. அந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எக்ஸாம்பிளோட லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதி காட்டலாம். எழுதிட்டு இல்லை சார்ட்டில் நீங்கள் வீட்டில் இந்த பிளெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி ஒட்டிக்கலாம். இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். பிஎல் ரெண்டும் ஜாயின் பண்ணுச்சுன்னா பில், பில் அந்த மாதிரி நீங்கள் ஓரலாக ப்ராக்டிஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஓரலாக அவங்கள ரீட் பண்ண வைங்க. நல்லா ரீட் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறமா அவங்க வேர்ட்ஸை பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து ரீட் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா பில் அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அவங்க பில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓரல் ப்ராக்டிஸ் நிறையா கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த பிளெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரீட் பண்ணோன்னா பிளெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றுனா நீங்கள் சொல்லணும். இப்போ பில், பில், ஃபில் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல அவங்க ஒரு பிளெண்ட்லேயும் என்னென்ன சவுண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க கரெக்டாக சொல்லணும். ஏன்னா எழுதும்போது அவங்களுக்கு தெரியணும் இது ஒரே சவுண்டு கிடையாது, இந்த பிளெண்டில் 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் இப்போது பில் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அதில் என்னென்ன சவுண்ட் இருக்குது அப்படின்றத அவங்கள சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போது அவங்க இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதையே கூட நீங்கள் டிக்டேட் பண்ணிவிட்டு ரைட்டிங் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் எல்லாமே முடித்தோன்னா நம்ம என்ன வேர்ட்ஸ் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் 1லேருந்து குரூப் 7 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, அதில் குரூப் 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் 1 வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. குரூப் 1 வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் 2, குரூப் 3, குரூப் 3 வரைக்கும் இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. குரூப் 4க்கு அப்புறமா நம்ம டயக்ராஃப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதனால் குரூப் 4 அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இந்த பிளெண்ட் சொல்லி தரும்போதே நம்ம சைட் பை சைட் நம்ம ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். என்னென்ன ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஒர்க் ஷீட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதில் பிக்சருக்கு கரெக்டான அந்த பிளெண்டை அவங்க சர்க்கிள் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 4 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் பிளெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில், ஸ்லைட், ட்ரெயின்க்கு ட்ர், பிளெயின், பில், ஃப்ராக், ஃப்ர், இதில் ஸ்ட்ரா, STR 3 லெட்டர் சேர்ந்து இங்கே ஒரு கான்சனன்ட் பிளெண்ட் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக், பிரிட்ஜ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் வீல். நான் இது ஃபெல்ட்டில் பண்ணியிருக்கேன். 2 சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பட்டன் மாதிரி வச்சுட்டு இந்த வீல் மாதிரி இதை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் இனிஷியல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். இந்த பிளெண்ட்ஸ் வச்சு குழந்தைங்க வேர்டை ஃபார்ம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்கிட், அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிப் ரொட்டேட் பண்ணி அவங்க வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களே வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்,
அதுக்கப்புறம் ஃப்ளாட். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க வேர்ட்ஸை ரைட்டிங் கூட பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி செய்கிறது. இது நீங்கள் ஃபெல்ட்டில் பண்ணணும்னு இல்லை. இது நீங்கள் ஜஸ்ட் சார்ட் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் சார்ட் பேப்பர்லேயே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பிளெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பில் as in black, kill as in clap, fill as in flap, pill as in plan, sill as in slim, bir as in brick, kr as in crab, dir as in drum, fir as in frog, gir as in grab, pir as in prop, tir as in trap, st as in stop, sk as in scan, sm as in smog, sn as in snap, tw as in twin, shr as in shrub, tr as in thrill, skr as in scrap, spr as in spring, stir as in strap. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.